தான் கேட்பாங்க, அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த சாக்ஸ்குள்ள சாஸ் அந்த டைலாக்கா இருக்கட்டும், பொம்பளைங்க நீங்க சண்டை போட்டுக்கிட்டு கேட்டா ஆணாதிக்கம்னு சொல்றது, எப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அசால்ட்டா அடிச்சுட்டாப்ல. அதே மாதிரி வந்து மிஞ்சி போனா அவன் என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்க போறான், வெல்கம் 1 2 3ங்கிறது தானே. அப்படிங்கும்போது என்ன ஒரு ஃபன் அதுல. அது வந்து உங்க பையனை நீ எப்படி வளர்த்துறீங்கன்னா, ஓ பையனை நீ எப்படி வளர்த்துருக்க அப்படின்றான். அந்த குழந்தையும் பாட்டியும் பேசிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஏன்டா உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதா, ஏன் நீ உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு அவன் ஆஃப் ஆகுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர்ங்க. அதாவது நான் நிறைய அந்த அந்த 2 பெண்கள் கேலி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தியா எவ்வளோ காஸ்டியூம் போட்டிருக்கான், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பா, இல்லை செலவு பண்ணியிருப்பான் பின்னாடியே வரான் பார்த்தியா அப்படின்னாங்கல்ல, அதுவாக இருக்கட்டும். குறிப்பாக அந்த தீபா அந்த கேரக்டர் அவங்க ஐ மீன் அந்த ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்க பிச்சிருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. உதாரணத்துக்கு வந்து கொஞ்சம் வெளியில கோலம் போட்டுருங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன்னொன்னே ஒரு ஒன்று முறைப்பாங்க பாருங்க, செம்மங்க அவங்க. அது உண்மையாக ரொம்ப சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ரசிச்சு நான் இன்னொரு தடவை கூட பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு 5D மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய கேமராவில் நல்ல பெருசா அப்படி பண்ணியிருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ ஓவராலாக ரொம்ப ரசிச்ச படம். ஒரு காதலில் சொதப்பது எப்படி மாதிரி இருந்தது இந்த படம். ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இவர் நல்ல ஒரு பெரிய டைரக்டரா டெஃபினட்டா 100% வருவார், அதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் கோபி. ஸோ வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், நன்றி.